மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேசி ஸ்டேட் அப்படின்ற லெசன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஏற்கனவே வந்து கேசி ஸ்டேட்டில் ஃபஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கேலுஸ் லா, அவோகோட்ரா லா, அதிலிருந்து நம்ம எப்படி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவிஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி, பிவிஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்றத டெரைவ் பண்ணுறது பார்த்துருந்தோம். சரிங்களா, பிவிஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்றத டெரைவ் பண்ணியிருந்த பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அதிலிருந்து அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம என்னவோ மாற்றிருந்தோம், வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனாக மாற்றிருந்தோம். சரிங்களா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை என்னவோ மாற்றிருந்தோம், வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனாக மாற்றி அதிலிருந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் லைக் வந்துட்டு பிசி, விசி, டிசி இந்த வேல்யூலாம் என்னென்னு கால்குலேட் பண்ணோம். நீங்களாம் டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. பிசி ஈக்குவல் டு 3p அப்படின்னு வரும், பிசி ஈக்குவல் டு a/27p² வரும், டிசி ஈக்குவல் டு 8a/27rp அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெரிவேஷன்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. என்னென்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்சியல் ப்ரெஷர். சரிங்களா, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்சியல் ப்ரெஷர். பார்சியல் ப்ரெஷர் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரியணும். சரிங்களா, பகுதி அழுத்தம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. பகுதி அழுத்தம் அப்படின்னா என்னென்னா, சரிங்களா, எவ்வளோ வந்துட்டு டிசோசியேட் ஆகுது, ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது எவ்வளோ மாலிகுல் டிசோசியேட் ஆகுது டிவைடட் பை எவ்வளோ மாலிகுல்ஸ் இருந்தது. சரிங்களா, டோட்டல் மேலே வந்துட்டு என்னது இண்டிவிஜுவல். சரிங்களா, இண்டிவிஜுவல் பை டோட்டல் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க, பார்சியல் ப்ரெஷர். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாலிகுல்ஸ். சரிங்களா, அதுதான் வந்துட்டு பார்சியல் ப்ரெஷரோட ஃபார்முலா. இந்த பார்சியல் ப்ரெஷர் அந்த இது வந்துட்டு எப்படி பாதிக்குது, இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார் எ நான் ரியாக்டிங் கேசியஸ் மிக்சர், அதாவது ஒன்னோட ஒன்று வினைபுரியாத வாயுக்களின் கலவை எடுத்துக்கிறோம். ஃபார் நான் ரியாக்டிங் கேசியஸ் மிக்சர். சரிங்களா, ஒன்றோடு ஒன்று வினைபுரியாத வாயுக்களோட கலவை எடுத்துட்டு ஈச் காம்போனண்ட் பிஹேவ்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று வினைபுரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். சரிங்களா, ஒவ்வொரு மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அந்த கான்செப்ட் வச்சு அந்த மாதிரி உள்ள ஒரு கான்செப்டில் ப்ரெஷர் எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் ஆஃப் அ இண்டிவிஜுவல் காம்போனண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர். சரிங்களா, அப்போ அதில் வந்துட்டு ப்ரெஷர் எப்படி இருக்கும், அந்த ஒன்றொன்று வினைபுரியாத வாயுக்களோட கலவைக்கு அழுத்தமானது எவ்வாறு அமையும், அதை ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதா, அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதா என்னது பார்சியல் ப்ரெஷர். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றொன்று வினைபுரியாத வாயுக்களோட கலவை எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கேஸஸும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும், பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கான்செப்டில் ப்ரெஷர் எப்படி பாதிக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் ஏ மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேசஸ். இப்போ டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பி டோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, டோட்டல் ப்ரெஷர் என்ன வருதான், டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, இஸ் த சம் ஆஃப் த, சம்னா என்னப்பா ப்ளஸ் சிம்பிள் போட்டுடணும், இஸ் த சம் ஆஃப் த பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் த கேசஸ் ப்ரெஷர் இன் த மிக்சர். பார்சியல் ப்ரெஷர்னா ஸ்மால் பி போடணும், டோட்டல் ப்ரெஷர்னா கேபிட்டல் பி, பார்சியல் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் பி போடணும். பார்சியல் ப்ரெஷர் அதாவது சம் ஆஃப் த பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் த கேசஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர். சரிங்களா, இப்போ எத்தனை கேஸ் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் ஒரு கேஸ், ஆக்சிஜன் ஒரு கேஸ், அதுக்கடுத்து என்னப்பா நைட்ரஜன், ஆக்சிஜன், அதுக்கடுத்து என்ன சொல்லிக்கலாம் நீங்கள் ஹைட்ரஜன். இதெல்லாம் கேசி ஸ்டேட்டில் உள்ள எலமெண்ட். சரிங்களா, எப்பயுமே ஹைட்ரஜன்லாம் கேசி ஸ்டேட்டில் தான் இருக்கும், நைட்ரஜன் கேஸாக தான் இருக்கும், ஆக்சிஜன் கேஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இதெல்லாம் மிக்சர் ஆஃப் கேசஸ், ஆனால் ஒன்றோட ஒன்று ரியாக்ட் பண்ணலை. அப்போ இதுக்கு வந்துட்டு டோட்டல் ப்ரெஷர் என்ன சொல்கிறாங்க, டோட்டல் ப்ரெஷர் என்ன வச்சுக்கலாம் நீங்கள் பி. அப்போ டோட்டல் ப்ரெஷர் பி இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, பார்சியல் ப்ரெஷர் ஆஃப், இந்த இடத்துல நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா H2, பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் எடுத்தீங்கன்னா நைட்ரஜன், அடுத்து என்னது பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்திங்கன்னா ஆக்சிஜன். சரிங்களா, இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தான் என்னது டால்டன்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா டோட்டல் ப்ரெஷர், அது இண்டிவிஜுவல் கேஸஸோட பார்சியல் ப்ரெஷரோட கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ப்பா. சரிங்களா, அதாவது உங்களுக்கு பார்சியல் ப்ரெஷர்னா தெரியும். உங்களுக்கு பார்சியல் ப்ரெஷர்னா என்னப்பா எழுதலாம், பார்சியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, அதாவது எவ்வளோ டிசோசியேட் ஆச்சு, எவ்வளோ ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ கேஸ் இருந்துச்சு, அதாவது ஹைட்ரஜன் எவ்வளோ இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் சொன்னால் ஹைட்ரஜனோட டோட்டல் அப்படின்னா வச்சுக்கலாம் நீங்கள், டிவைடட் பை ஹைட்ரஜனோட ரியாக்டிங், இல்லைன்னா என்ன சொல்லலாம் ரியாக்டிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிசோசியேஷன், எவ்வளோ ஹைட்ரஜன் டிசோசியேட் ஆச்சு, இவ்வளோ ஹைட்ரஜன் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஹைட்ரஜன் இருந்துச்சு, அதில் 10 ஹைட்ரஜன் மட்டும்தான் டிசோசியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன். சரிங்களா, டிசோசியேஷன் டிவைடட் பை டோட்டல் அப்படின்றத சும்மா சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சரிங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இதோட டெரிவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா. டெரிவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷனை வச்சு ஒரு டெரிவேஷன் சொல்லியிருக்காங்க, அந்த டெரிவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா. அஸ்யூமிங் தட் கேசஸ் பிஹேவ்ஸ் ஐடியலி. ஐடியலி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் ஒபேஸ் என்னது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னப்பா, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. சரிங்களா. ரியலாக வந்துட்டு எந்த கேஸுமே என்னது ஐடியல் கேஸ் அப்படின்றது ஒரு கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பின்னாடி. ஏன்னா ஏதாவது ஒரு டீவியேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு கண்டிஷனில் என்ன ஆயிரும், டிவேட் ஆயிரும். இந்த பிவிசி ஈக்குவல் டு என்ஆர்டியை எதுவுமே ஒபே பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிவிசி ஈக்குவல் டு என்ஆர்டிக்கு ஒபே பண்ணுற கேஸை தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஐடியல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அஸ்யூமிங் தட், சும்மா நம்ம அஸ்யூம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னது நம்மளா கெஸ் பண்ணிக்கிறது. கேசஸ் பிகேவ்ஸ் ஐடியலி அப்படின்னு சொன்னால் பிபிசி ஈக்குவல் டு என்னப்பா என்ஆர்டி. அப்போ பிசி ஈக்குவல் டு என்ன வந்துடும், இந்த வியை நாங்கள் கீழே கொண்டு வந்துட்டோம். அப்போ என் பை வி. அப்போ பிசி ஈக்குவல் டு என்னது என் பை வி இன்டூ ஆர்டி அப்படின்னு வந்துடும். இதே வந்துட்டு P1 பார்சியல் ப்ரெஷர் அந்த ஃபார்மெட்டில் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு எழுதுனீங்கன்னா எழுதுங்க, ஹைட்ரஜனுக்கு எழுதுனீங்கன்னா P1 அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா. ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு P2 P3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அதே தான் இந்த ஃபார்மெட்டில் P1 அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த RT by V அப்படின்றது காமனாக வச்சுட்டு Nக்கு பதிலாக N1 அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே P2 அப்படின்னு சொன்னீங்கன்னா Nக்கு பதிலாக N2 அப்படின்னு, இதே P3 அப்படின்னு போட்டிங்கன்னா N2 அப்படின்றதுக்கு பதிலாக N3ன்னு போட்டு போகிறீங்க. அப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் இது என்னது, இப்போ டால்டன்ஸோடலாம் என்னது டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த, சம்னா என்னதுப்பா ப்ளஸ் சிம்பல் போட்டுக்கணும், சம் ஆஃப் த பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் த கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அப்போ உங்களுக்கு தெரியும் P1ஓட ஃபார்முலா என்ன போட்டுக்கலாம், நீங்கள் N1 அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். P1ஓட ஃபார்முலா என்ன போட்டுக்கலாம், N1 RT by V. எல்லா இடத்துலையும் இங்கேயும் RT by V, P2லையும் RT by V, P3 வந்தாலும் என்ன வரும் RT by Vன்ற கான்செப்ட் காமனாக இருக்கிறதுனால RT by Vயை நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ என்னப்பா இருக்குது டோட்டல்னால N1 N2 N3 இன்டூ போட்டு நான் எழுதிட்டேன். சரிங்களா. அப்போ இது வந்துட்டு சம் ஆஃப் P டோட்டல். இப்போ RT by V அப்படின்றத நான் காமனாக எடுத்துகிட்டு இந்த N1 N2 N3 என்ன எடுத்துக்கலாம், N டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வெறும் RT by V வேணும்னா என்ன பண்ணலாம், நீங்கள் RT by V வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த N டோட்டலை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ P டோட்டல் டிவைடட் பை என்ன வச்சுக்கலாம், N டோட்டல் அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல RT by V அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி சும்மா கெஸ் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா. அடுத்தது இன்னும் இருக்குது டெரிவேஷன். P டோட்டல் இஸ் ஈக்குவல் டு N டோட்டல் டிவைடட் பை RT by V அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ RT by Vக்கு பதிலாக நீங்கள் என்னப்பா போடலாம், P டோட்டல் பை N டோட்டல் போடலாமா. RT by V இந்த இங்கே பார்த்தீங்களா, RT by Vனா என்ன போட்டுக்கலாம், நீங்கள் RT by Vனா என்ன போட்டுக்கலாம், நீங்கள் P டோட்டல் பை N டோட்டல் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அந்த இதை என்ன பண்ண போகிறாங்க, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ P டோட்டல் இஸ் ஈக்குவல் டு N டோட்டல், இங்கே என்ன போட்டுக்கலாங்க PI by NI. அதாவது P டோட்டல் பை N டோட்டலை தான் இந்த ஃபார்மெட் வந்துட்டு என்னதுப்பா P டோட்டல் டிவைடட் பை என்னது N டோட்டல். ஏன் சார் P டோட்டல் அப்படின்றது இருக்கலாம், ஐனாலும் இன் ஜென்ரலாக சொல்லும்போது காமனாக டோட்டல் அப்படின்றது எழுதுறதுக்கு பதிலாக இங்கேயும் டோட்டல்ன்ற வார்த்தை வரனால RT by Vக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா P டோட்டல் பை N டோட்டல். அதான் PI by NI இன் ஜென்ரலாக பொதுவாக எழுதியிருக்காங்க. சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் சிம்பிளாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு P டோட்டல் வந்துடும். அப்போ இதை மட்டும் தனியாக எடுத்துக்க, நம்மளுக்கு PI பார்சியல் ப்ரெஷர் தான் தேவை, இந்த இது மட்டும் தான் தேவை. அதனால் இதை மட்டும் மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறாங்க, இந்த எண்ணெயே இங்கிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்த ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் போயிடுறேன் நான். நம்மளுக்கு PI மட்டும் தான் தேவை, அதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். PI is equal to P டோட்டல், இந்த N டோட்டல் வந்துட்டு எங்கே வந்துடும், கீழே வந்துடும். அப்போ P டோட்டல் பை N டோட்டல், இந்த எண்ணெய் மேலே போயிடும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா. இந்த எண்ணெய் வந்துட்டு இங்கே மேலே போயிடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே புரிஞ்சிடும். சரிங்களா. ஒன்றும் இல்லைப்பா, இந்த இடத்துல PI மட்டும் தான் நம்மளுக்கு, எது மட்டும் தேவை நம்மளுக்கு PI மட்டும் தான். சரிங்களா. இந்த P டோட்டல் பை N டோட்டலுக்கு பேர் என்ன போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. மோல் ஃப்ராக்ஷன்னா XIன்னு பேர். சரி தப்பாக சொல்லிட்டேன். P டோட்டல் பை N டோட்டலுக்கு பதிலாக இல்லை, NI பை N டோட்டல், NI பை N டோட்டலுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுடலாம், நீங்கள் மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்றத போட்டுடலாம். சரிங்களா. மோல் ஃப்ராக்ஷன்னா இண்டிவிஜுவல் மாலிகுலோட டிவைடட் பை டோட்டல் மாலிகுல் அப்படின்ற மாதிரி. இண்டிவிஜுவல் மாலிகுலோட
என்னது டிசோசியேஷன் டிவைடட் பை டோட்டல் மாலிகுல்ஸ் ஆஃப் டிசோசியேஷன். நீங்கள் படிப்பீங்க என்ன சொல்லியிருப்பாங்க, மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா எக்ஸ்ஏ ப்ளஸ் என்னது எக்ஸ்பி, எப்பயுமே அந்த வேல்யூ என்ன வரும், 1 வரும். இப்போ எக்ஸ்ஏக்கு மோல் ஃப்ராக்ஷன் வேணும்னா எக்ஸ்ஏ டிவைடட் பை எக்ஸு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டுரும். இதான் வந்துட்டு அந்த ஃபார்மெட்டில் தான் எழுதியிருக்காங்க சரிங்களா. என்ஐ டிவைடட் பை என் டோட்டல் அப்படின்னா என்ன போடலாம், நீங்கள் எக்ஸ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். மோல் ஃப்ராக்ஷன் இன்னும் இந்த சிலபஸ்னா என்ஏன்னு கூட வச்சுக்கலாமா, என்ஏ ப்ளஸ் என்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எந்த லெசனில் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த லெசனில் வருது, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 9வது லெசனில் வருது. அதில் மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது என்ஏ பை என்ஏ ப்ளஸ் என்பி. இது இண்டிவிஜுவல் ஏக்கு பார்க்குறோம், இது டோட்டல் 2 கேசஸ் தான் இருக்குன்னா இது டோட்டல் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது சரிங்களா. என்ஐன்றது இண்டிவிஜுவல், என் டோட்டல் அப்படின்றதுனால இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இதோட சிம்பிள் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் மோல் ஃப்ராக்ஷன் சரிங்களா. பிஐ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சும்மா ஈஸியான டெரிவேஷன் தான், பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக நோட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரகம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டால்டன்ஸ் லா பார்த்தோம், அதோட டெரிவேஷன்ஸ் பார்த்தோம். அதை தொடர்ச்சி என்ன பார்க்க போகிறோம், கிரகம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன, இல்லைன்னா கிரகம்ஸ் லா ஆஃப் எஃப்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். டிஃப்யூஷன் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க எஃப்யூஷன். சார் ரெண்டுமே ஒன்றா, ஒரு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான், ஆனால் சின்ன வேறுபாடு இருக்குது. அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தமிழில் சொன்னால் பரவுறது சரிங்களா, மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்துட்டு எஃப்யூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது, அதுவும் ஆல்மோஸ்ட் பரவுறது தான், ஆனால் வந்துட்டு எந்த இடத்துல அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. டிஃப்யூஷன் அப்படின்னா திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸ் விச் இன்வால்வ்ஸ் த மூமெண்ட் ஆஃப் கேசஸ். இங்கே என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க, மூமெண்ட் ஆஃப் த கேஸ் மாலிகுல்ஸ் த்ரோ அனதர் கேசஸ் சரிங்களா. ஒரு மாலிகுல்ல இருந்து ஒரு மாலிகுல் கேசஸ்லேருந்து இன்னொரு மாலிகுலுக்கு என்ன ஆகுது, இப்படியே இங்கே கேஸ் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக மூவ்மெண்ட் ஆகுது, கம்ப்ளீட் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல உள்ளது ஃபுல்லாக கேஸ் மாலிகுல்ஸ் ஃபுல்லாமே சரிங்களா, இங்கே உள்ள கேஸ் மாலிகுல்ஸ் ஃபுல்லாமே அனதர் பார்ட்டுக்கு என்ன ஆகுது, அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்யூஸ் பரவுறது த்ரோ ஏ அனதர் கேசஸ், இங்கே உள்ள கேஸுக்கு பரவுறது சரிங்களா. இங்கே வேறு டைப் ஆஃப் கேசஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, டிஃப்யூஷன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸ் விச் இன்வால்வ்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த கேஸ் மாலிகுல்ஸ் த்ரோ அனதர் கேசஸ், மூவ்மெண்ட் ஆகிறது சரிங்களா. அடுத்து எஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். எஃப்யூஷன் இஸ் அனதர் ப்ராசஸ் இன் விச் கேஸ் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் கண்டெய்னர் த்ரோ ஏ வெரி ஸ்மால் ஹோல் சரிங்களா. இப்போ இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா இப்படி இருக்குன்னா இன்னுக்குள்ள ஒரு சின்ன ஹோல் இருக்கும், இந்த ஹோல் வழியாக மட்டும் இந்த கேஸ் மாலிகுல், இங்கே உள்ள கேஸ் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக, இங்கே நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும், இந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக இங்கே ஒரு சின்ன ஹோல் வழியாக பரவுறதுக்கு பேர். இங்கே அப்படியே பரவுறதுப்பா, எல்லா இடத்துலையும் பரவும் சரிங்களா. இங்கே வந்துட்டு இந்த சின்ன ஹோல் வழியாக மட்டும்தான் பரவும், அதனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, எஃப்யூஷன். ரெண்டுமே பரவுறது தான் ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக சரிங்களா. ஸ்மால் ஹோல் விச் கேஸ் எஸ்கேப்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் த்ரோ ஏ வெரி ஸ்மால் ஹோல், எஸ்கேப் ஆகுது சரிங்களா. இங்கே வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஸ்ப்ரெட் ஆகுது சரிங்களா, ஸ்ப்ரெட்டிங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இங்கே எஸ்கேப்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஸ்மால் ஹோல் அப்படின்றது தான் டிஃப்யூஷனுக்கு எஃப்யூஷனுக்குள்ள வேறுபாடு சரிங்களா. ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே ஒன்று தான். இது ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ அடிக்கடி கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். மூவ்மெண்ட் ஆஃப் த கேசஸ் சரிங்களா, மாலிகுல்ஸ் த்ரோ அனதர் கேசஸ். இங்கே கேஸ் மாலிகுல் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் ஏ வெரி ஸ்மால் ஹோல் அப்படின்றத நான் வச்சுக்கணும். கேஸ் மாலிகுல் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் ஏ வெரி ஸ்மால் ஹோல் அப்படின்றத நான் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் நம்ம பார்க்குறோம், இப்போ தான் கிரகம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள். கிரகம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லியாச்சு. அதாவது ரேட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ரேட்னா என்னப்பா, ஸ்பீடு. ரேட்னா என்னது, ஸ்பீடு சரிங்களா. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அதாவது இந்த பரவுறது வீதம் சரிங்களா, பரவக்கூடிய வீதம். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. இன்வெர்ஸ்லி அப்படின்னா என்ன பார்த்தோம், ரேட்னா ஸ்பீடுன்னு சொல்லிட்டேன். இன்வெர்ஸ்லினா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகும். இல்லை சார் ஒன்று டிக்ரீஸ் ஆகுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொன்று என்ன ஆகும், சரி இங்கே மாற்றி போட்டேன், இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம், ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும்ப்பா சரிங்களா. ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற வார்த்தைக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க, இன்வெர்ஸ்லி. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மோலார் மாசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன்
ஆர் எஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. இங்கே ரேட் ஆஃப் ப்ரொபோஷன் அப்படின்றனால இங்கே என்ன எழுதிருக்கேன், சும்மா ஃபஸ்ட்டு RA அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு கேஸ் மாலிகுல் தான், சரிங்களா. ஏதோ ஒரு கேஸ் மாலிகுல் நைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் ரேட் அப்படின்னு சொன்னால் R அப்படின்னு வச்சுக்கிறோம். அதனால் ரேட் ஆஃப் நைட்ரஜன், அதாவது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் நைட்ரஜன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டுனா கண்டிப்பாக இப்படி போட்டு நீங்கள் 1/, போட்டு தான் எழுதணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ட்டாக 1/, போட தேவையில்ல. டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஒன்று அதிகரித்தா இன்னொன்று அதிகரிக்கும், ஒன்று குறைஞ்சா இன்னொன்று குறையும். ஆனால் இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/, போட்டால் ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும், இந்த லெஃப்ட் சைடில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் த, கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மோலார் மாசஸ் ஆஃப் த கேசஸ், சரிங்களா. எந்த கேஸ் எடுக்கிறீமே, இப்போ RAன்ற நைட்ரஜன் கேஸ் எடுத்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், நைட்ரஜன் கேஸோட மோலார் மாஸ் போடணும், அதோட ஸ்கொயர் ரூட், சரிங்களா. அப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, சரிங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மோலார் மாசஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மோலார் மாசஸ். இதே ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மெட்டில் இதே எழுதிருக்காங்க. இப்போ RB அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்னொரு கேஸஸ், சரிங்களா. அப்போ இந்த B அப்படின்ற கேஸ் நைட்ரஜன் அப்படின்னா ஆக்சிஜன் வச்சுக்குவோம். ரேட் ஆஃப் த என்னது, ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, அப்போ 1/, போட்டுருணும் மோலார் மாஸ் ஆஃப் த ஆக்சிஜன், சரிங்களா. மோலார் மாஸ் ஆஃப் த ஆக்சிஜன் என்னது, இந்த இடத்துல மோலார் மாஸ்னா M, என்ன கேஸு ஆக்சிஜன் அப்படின்றத சும்மா Bன்னு வச்சுருக்கேன். மோலார் மாஸ் ஆஃப் த ஆக்சிஜன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கு இன்வெர்ஸ்லி இது இந்த லாக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கிரகம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் RA/RB அந்த ரேட்டு ரெண்டுக்கும் அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இதையும் வகுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வந்துடும், RA/RB போட்டிங்கன்னா இந்த MP வந்துட்டு மேலே போயிடும், இந்த MA கீழே வந்துடும், சரிங்களா. அந்த லாஜிக்கில் தான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். RA/RB = √MB/MA. எம்ன்றது இந்த இடத்துல மோலார் மாஸ்ப்பா, ஆர்ன்றது ரேட்னா ஸ்பீடு, இன்வெர்ஸ்லினா ஆப்போசிட்டாக இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னது டீவியேஷன்ஸ் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர், சரிங்களா. டீவியேஷன்ஸ் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இப்போ ஐடியல் கேஸ் அப்படின்றது ஒரு கேஸே கிடையாது, சரிங்களா. ஐடியல் கேஸ்னால் என்னென்னா, கண்டிப்பாக இந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஒபேஸ், கேஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த PV = nRT அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு எல்லா நேரத்துலையும் ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. எந்த டயத்துலையும் இது வந்துட்டு ஏதாவது ஒன்றுக்கு விலகி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதனால் ஐடியல் கேஸ் அப்படின்றதே ஒன்று கிடையாது, எப்படியாவது அதே டீவியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, கேசஸ் கூஸ் பிஹேவியர் இஸ் கன்சிஸ்டன்ட்னா தொடர்ச்சியாக வித் திஸ் அசம்ஷன்ஸ் அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் கால்ட் ஐடியல் கேசஸ், சரிங்களா. கண்டிப்பாக கேசஸ் பிஹேவியர் இஸ் கன்சிஸ்டன்ட், தொடர்ச்சியாக வித் திஸ் அசம்ஷன்ஸ்னா என்னது, இந்த இடத்துல கண்டிப்பு, PV = nRT அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் கால்ட் ஐடியல் கேசஸ். அப்போ ஒரு கேஸ் ஐடியல் கேஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் மஸ்ட் ஒபே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்கப்பா, விச் இஸ் என்னது, வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ஐடியல் கேசஸ் அப்படின்னு கேட்பாங்க, சரியா. கேசஸ் ஒபேஸ் என்னது, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், கேசஸ் மஸ்ட் ஒபே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் மீன் பை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், PV = nRT. இந்த இதை ஒபே பண்ணக்கூடிய கேசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஐடியல் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தேர் இஸ் நோ கேஸ் விச் பிஹேவ்ஸ் ஐடியலி அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ், சரிங்களா. எந்த ஒரு வாயுக்களுமே இந்த PV = nRT-யை எல்லா நேரத்துலையும் ஒபே பண்ணாது, அண்டர் ஆல் கண்டிஷன், எல்லா கண்டிஷன்ஸ்லையும் ஒபே பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஐடியல் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் கிடையாது, ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். PV = nRT ஒபே பண்ணுற கேசஸ்க்கு பேர் தான் ஐடியல் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணலாம், நான் ஐடியல் கேசஸ் ஆர் கால்டு. அப்போ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணாத கேசஸ்க்கு பேர், அந்த PV = nRT அப்படின்றத ஒபே பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ரியல் கேசஸ், சரிங்களா. PV = nRT ஒபே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இதுக்கு பேர் என்னது, ஐடியல் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரியல் கேசஸ் டென் டு அப்ரோச் ஐடியல் பிஹேவியர், சரிங்களா. ஆனால் ரியல் கேசஸ் என்னவோ மாற்றலாம், நம்ம ட்ரை டு டென் டு அப்ரோச் இந்த ஐடியல் பிஹேவியர் அண்டர் என்ன கண்டிஷன்ஸ், இது ரொம்ப முக்கியம். இந்த ரியல் கேசஸை நம்ம ஐடியல் கேஸாக மாற்றணும்னா நம்ம எந்த வழியில் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹை டெம்பரேச்சர் அண்டு லோ ப்ரெஷர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, சரிங்களா. ரியல் கேஸஸை நீங்கள் என்னவா மாற்றணும், ஐடியல் கேஸாக மாற்றணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா ரியல் கேஸஸ், இதை என்னவா மாற்றணும், நீங்கள் ஐடியல் கேஸாக மாற்றணும்னா என்ன கண்டிஷன் கொடுக்கணும், ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும், சரிங்களா. லோ
ப்ரெஷர் கொடுக்கணும், ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், லோ ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சரிங்களா ரியல் கேசஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஐடியல் கேசஸ். ட்ரை டு சரிங்களா, சும்மா அசம்ஷன் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். இந்த வீடியோவில் லாஸ்ட்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, இசட் த டிவியேஷன்ஸ் ஆஃப் ரியல் கேசஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் is measured in terms of ratio PV to NRT. சரிங்களா, PV equal to NRT அப்படின்னா உங்களுக்கு தெரியும். PV equal to NRT என்னதுப்பா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரிங்களா, இந்த இசட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டரோட சிம்பிள் சொல்கிறாங்க. சரிங்களா, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர்னா என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இந்த பிவிக்கும் அதாவது ப்ரெஷர் வால்யூமுக்கும் என்ஆர்டி சரிங்களா இதுக்கு உள்ள இந்த ரேஷியோக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். வாட் இஸ் மீன் பை கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர், PV divided by NRT. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. the deviations of real cases from ideal behavior சரிங்களா is measured in terms of a ratio of PV to NRT. அதான் Z வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். இப்போ ஐடியல் கேஸ்னால் என்னப்பா உங்களுக்கு தெரியும், ஐடியல் கேஸ்னால் கண்டிப்பாக which obeys ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் மீன் பை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், PV is equal to NRT. அப்போ PV is equal to NRT அப்படின்றனால PV டிவைடட் பை NRT என்ன வந்துரும்ப்பா, கண்டிப்பாக 1 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, அந்த NRT எங்களுக்கு கொண்டு வந்துடுறீங்க. அப்போ PV டிவைடட் பை NRT அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு 1 தான் இருக்கும். அப்போ ஃபார் ஐடியல் கேஸஸ்க்கு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் வேல்யூ என்னன்னு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா, ஃபார் ஐடியல் கேஸஸ்க்கு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் வேல்யூ என்னப்பா வருது, 1. when கேஸ் deviates from ஐடியல் பிஹேவியர். சரிங்களா, அப்போ எந்த கேஸுமே ஐடியல் கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேஸ் deviates from ஐடியல் பிஹேவியர், இசட் வேல்யூ என்னாகும், deviates from யூனிட்டி, 1லேருந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஐடியல் கேஸஸ்க்கு சரிங்களா ஐடியல் கேஸஸ்க்கு இசட்டோட வேல்யூ என்னப்பா, 1. இதே ரியல் கேசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இசட்டோட வேல்யூ என்னாகும், 1ஓட கூடவோ இல்லை குறைவோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர்னா என்னன்னு கேட்பாங்க, PV டிவைடட் பை NRT. அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபேக்டருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு எது பார்ப்போம். இந்த இது நடத்தின வரைக்கும் கொஞ்சம் தியரி போர்ஷன்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதையும் பாயிண்ட்ஸை கேட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து கேட்டிருக்க கொஸ்டினுக்கு டெஸ்ட் எழுதுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும். சரிங்களா, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்சியல் ப்ரெஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரகம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் ரொம்ப முக்கியம். டிஃப்யூஷன்னா என்ன, எஃப்யூஷன்னா என்னன்னு கேட்பாங்க. ஐடியல் கேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதாவது ஐடியல் கேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதாவது கேசஸ் which obeys ideal case equation, that is called என்னது, ஐடியல் கேசஸ். சரிங்களா, எந்த கேஸு அந்த என்னது PV equal to NRT ஒபே பண்ணுதோ அந்த கேஸஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரியல் கேஸ்னால் ஐடியல் கேஸ் இல்லாத கேஸஸை ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லணும், ரியல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ் அப்படின்றது கேட்பாங்க. அடுத்து கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் என்ன சொல்லுவீங்க, PV டிவைடட் பை NRT. ஐடியல் கேஸ்க்கு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ என்ன வரும், 1 தான் வரும். சரிங்களா, இதே வந்துட்டு வேறு அதுக்கு ரியல் கேசஸ்க்கு என்ன வரும், கண்டிப்பாக டிவியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்க்கு போதும், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.